Hi friends, welcome back to Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து XXL size lining chudithar எப்படி வந்து கட் பண்றது அப்படின்றத தான் டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, friends and family ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் வீடியோல சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் செஸ்ட் ரவுண்ட் 40 இன்ச் இல்லைன்னா 42 இன்ச் இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நமக்கு மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியலில் வர டாப் கிளாத் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டாப் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 2.5 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம சுடிதார் மெட்டீரியல் எடுக்கிற எல்லா கிளாத்தோட சைஸ் தான் இதுவும் இருக்குது. சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் நெக் டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பிரித்து எடுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பிரித்து எடுத்துட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம இந்த சுடிதாரில் 3/4 ஸ்லீவும் கட் பண்ண போகிறோம். அதுவும் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக பிரிச்சுட்டு இந்த நெக் டிசைன் வந்து நம்ம இதில் வைக்க போகிறது இல்லை. நம்ம வேறு நெக் டிசைன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நெக்கு நீங்கள் யூஸ் பண்ணி இதே பைப்பிங் வச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னாலும் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இந்த நெக் டிசைன் கொடுத்துருக்கிற இடத்துல கீழே வந்து ஒரு பைப்பிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த துணியை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக போட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போட்டு நம்ம வந்து மடித்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறது இல்லை, மெயின் கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறேன். அதனால ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த துணியை மடித்து நான் போட்டுக்கிறேன். இதில் கீழே வந்து ஒரு பைப்பிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே மடித்து தைக்க தேவையில்லை. அதுக்கான அளவு நம்ம விட்டுட்டு தான் மார்க் பண்ண போகிறோம். இந்த கிளாத்துமே நம்ம பாதியாக போடுறத விட தேவையான அகலத்துக்கு நம்ம மடித்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் ஏதாவது வேணும் அப்படின்னா அதில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷார்ட் ஸ்லீவ் தைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற துணியே நமக்கு வந்து சரியாக வரும். இப்போ சுடிதாரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் மட்டும் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். லென்த் வந்து நான் 40 இன்ச் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே தையல் ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் லென்த் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பஸ்ட் லென்த் அதாவது ஃபுல் செஸ்ட் லென்த் வந்து 11 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிஸ்ட் லென்த் 15 இன்ச்சு, ஹிப் லென்த் 21 இன்ச்சு. இந்த லென்த் மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஸ்கேல் வச்சு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து சுடிதார் பற்றின பேசிக் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ லைன் போட்டு விட்டதுக்கப்புறம் மேலே ஷோல்டரில் அளவு மார்க் பண்ண போகிறோம். 6.25 இன்ச்சு. அதுக்கப்புறம் கழுத்து அகலம் 2.25 மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முன்கழுத்து உயரம் எல்லாமே வந்து நம்ம நெக் டிசைன் மார்க் பண்ணுறப்ப மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு 6லேருந்து 6.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்தளவு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு, பேக் நெக்கு 6.5 இன்ச்சு. அந்தளவுக்கு தான் நான் இந்த சுடிதாரில் வைக்க போகிறேன். ரெண்டுமே வந்து தையலுக்கான அளவு சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆர்ம் ரவுண்ட் வரைகிறதுக்காக நம்ம மேலே இருக்க ஷோல்டர் அளவை அதே அளவு நம்ம கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒரு எல் ஷேப்பில் ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். 6.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் அளவு. ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம லைன் போட்டு விட்டுக்கிட்டோம். கார்னர்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ரவுண்டு வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பஸ்ட் லைன். இந்த இடத்துல வந்து 10.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கான அளவு எக்ஸ்ட்ரா நம்ம அடுத்து மார்க் பண்ணுவோம். வெயிஸ்ட் லைன் வந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹிப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஹிப் லைனில் நம்ம 1 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணாலே போதும். அதே மாதிரி பாட்டம் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் அதே அளவு ஹிப் லைனில் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே அளவு தான் கீழே வச்சுருக்கேன். இப்போ சைடில் மேலே ஆர்ம் ரவுண்ட் முடிகிற இடத்துல இருந்து ஹிப் லைன் வரைக்கும் நமக்கு சைடில் தையலுக்கான அளவு 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி விட்றேன் ஃபுல்லாமே. இப்போ அந்த ஆர்ம் ரவுண்ட் வந்து நம்ம கோடு போட்டு விட்டுக்கலாம். ஆர்ம் ரவுண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செஸ்ட் லைன் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு விடணும். இப்போ அந்த எல் ஷேப் பாயிண்ட்லேருந்து உள்ள 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திரும்பவும் அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு கர்வ் வந்து உள்ளே கொடுத்து விடுறேன். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சுடிதார்லாம் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங் ரொம்பவே நல்லா நீட்டாக வரும். இப்போ சைடில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம்.
அதே மாதிரி வெறுமனே செஸ்ட் லைன் மட்டும் மார்க் பண்ணாம பஸ் லைனும் சேர்த்து மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுடிதாரோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல கண்டிப்பா கட் பண்ணி பாருங்க. நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கனாலே நம்மளோட பாடி ஷேப் வந்து கரெக்டா ஸ்ட்ரக்சரா இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ண போறோம். பேக் பார்ட்டுக்கான கிளாத் வந்து நமக்கு தேவையான அகலம் மட்டும் தான் மடிச்சு போடணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி மடிச்சோமோ அதே மாதிரியே. அப்பதான் சைடுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்ல இருந்து நம்ம வந்து ஸ்லீவ்க்கு வந்து கட் பண்ண முடியும். நீங்க சின்ன ஸ்லீவ் கட் பண்றீங்கனாலும் சரி, 3/4 ஸ்லீவ் கட் பண்றீங்கனாலும் இதே மாதிரி மெத்தட்ல மடிச்சு போட்டு கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீழ இருக்க அந்த எண்டிங் லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதுல இருந்து ஒரு 1 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக் சைடுல இருந்து நமக்கு பைப்பிங் டிசைன் எதுவும் இல்லைல்ல. அதனால நம்ம ஒரு 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து மேல அப்படியே வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாம துணி வெளியில இல்லாம கரெக்டா வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து மெயின் கிளாத்ல சுடிதாரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேனல் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. வந்து பேக் பார்ட்ல மேல ஷோல்டருக்கு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு இந்த ஆர்ம் ரவுண்ட வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்லீவ் கட் பண்றப்ப யூஸ் ஆகும். இப்போ பேக் பார்ட் தனியா எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம உள் பக்கமா கொஞ்சம் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ரவுண்ட் மட்டும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் தான் கட் பண்ணணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் லைனிங் கட் பண்றது வந்து உங்களுக்கு காமிக்கல. நீங்க வந்து லைனிங்ல கட் பண்ணிட்டு மெயின் கிளாத்த எக்ஸ்ட்ராவும் கட் பண்ணிக்கலாம். இல்ல மெயின் கிளாத்த ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு இத விட லைனிங் எக்ஸ்ட்ரா வச்சும் கட் பண்ணிக்கலாம். 2ல எதுனாலும் உங்களுக்கு வந்து சேம் மெத்தட் தான். நான் இதுவரைக்கும் காமிச்ச எல்லா வீடியோலயும் லைனிங் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு மெயின் கிளாத்ல கட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல மெயின் கிளாத்ல டைரக்ட்டா உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நமக்கு இதுதான் வந்து ரெடி மெஷர்மென்ட். அப்போ வந்து லைனிங்கும் சேம் இதே மெஷர்மென்ட்ட வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இத விட சைடுல எக்ஸஸா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு சைடுல எக்ஸ்ட்ரா வரும். லைனிங் கிளாத் மட்டும் வரும். அத மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச்சிங் வீடியோல அது எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். இப்போ சைடுல எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுல அதை இதே மாதிரி 4 ஃபோல்டுல மடிச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்லீவ் ஃபோல்டிங்காக, இது வந்து ஸ்லீவ் கட் பண்றதுக்காக. இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க தேவையான அளவு கிளாத்த மடிச்சு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து 3/4 ஸ்லீவ் வந்து வரும். இது வந்து நார்மலா நம்ம வந்து கடையில எடுக்கிற சுடிதார் மெட்டீரியல் கிளாத் தான். நான் எக்ஸ்ட்ரா எந்த கிளாத்துமே நான் வந்து எடுக்கல. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14லருந்து 15 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு கிளாத் கண்டிப்பா இருக்கும். இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 இன்ச் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கிளாத்தே மேல இருக்கு. எனக்கு தேவையான ஸ்லீவ் லென்த் வந்து 14 இன்ச் தான். நான் அதோட தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு கேப் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இது 2 பாயிண்ட்டையும் நம்ம கிராஸா ஜாயின் பண்ண போறோம். அந்த கிராஸா ஜாயின் பண்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் பார்ட்ல ஆர்ம் ரவுண்ட் மெஷர் பண்ணோம்ல, அந்த அளவு மார்க் பண்ணணும். 10 1/4 இன்ச் வந்து நான் மெஷர் பண்ணியிருந்தேன். அந்த அளவு மார்க் பண்ணிட்டு, தையலுக்கான அளவு உள் பக்கமா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ தையலுக்கு அப்புறம் இருக்கிற அந்த மீதி கிளாத்த வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிக்கோங்க. பாதி பாதியா டிவைட் பண்ணிட்டு, திரும்ப பாதி பாதியா மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்க்கு மேல 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட்க்கு கீழ வந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கிங் சரியா தெரியல அப்படின்னா, நான் ஸ்லீவ் கட்டிங் டீடைல்டு வீடியோ வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா அத செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், பேக் ஆர்ம் ஹோல் 2மே வந்து இந்த மாதிரி வரைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேல இருந்து ஒரு 6 இன்ச் ஹைட்ல ஷார்ட் ஸ்லீவ்க்கு உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ வருமோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட எண்டிங்லயும் அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழ குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நீங்க கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லீவும் வந்து கரெக்ட்டான ஃபிட்டிங்ல இருக்கும். நார்மலா நீங்க ஸ்ட்ரெய்ட்டா கட் பண்றத விட, இந்த மாதிரி ஷேப் குடுத்து கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லீவ் ஃபிட்டிங் நல்லா இருக்கும்.
இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது நம்ம பேக் ஆர்ம் ஹோல் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 கிளாத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு தேவையான இடத்துலலாம் நான் நாச்சஸ் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் 2 கிளாத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்லீவில் இதில் ஒரு டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 3 இன்ச் லென்த்துக்கு கிளாத் எடுத்துக்க போகிறேன். கீழே வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வச்சு தைக்கிறதுக்கு அந்த ஸ்லீவ் ரவுண்டோட அகலத்துக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் உயரத்துக்கு 2 ஸ்லீவுக்கும் சேர்த்து இந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த லைனிங் சுடிதாரை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸ்லீவு, நெக் லைனு, அதுக்கப்புறம் வந்து இந்த சுடிதார் லைனிங் சுடிதார் ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.